முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தண்டையார்பேட்டை பகுதிக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் வீடு தேடி சென்று மூதாட்டிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி நலம் விசாரித்தார். இந்த திட்டத்தின் கீழ் தனியாக வசித்து வரும் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படுத்தப்படுகிறது. முதல்வர் வருகை தாயுமானவர் திட்டம் குறித்து பேசிய பயனாளிகள், ரேஷன் பொருட்களுக்காக இனி மணிக்கணக்கில் நிற்க தேவையில்லை என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ரொம்ப லைன்ல நின்று நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினாராவது கூட வந்துடுவேன். ஒரு நேரத்தில் பசங்களை விட்டுட்டு யாராவது பசங்களை விட்டு மயக்கம் வச்சு கூட விழுந்திருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ரேஷன் அரிசிலாம் கிடைக்குதாம்மான்னு உங்கள் புண்ணியத்தில் நல்லா கிடைக்குது எனக்கு எல்லாம் அப்படின்னு கேட்டேன். சிஎம்ஏ நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளோ மகிழ்ச்சி! இது எவ்வளோ பெரிய எனக்கு ஒரு பாக்கியம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அது அவர் வந்து வீடு தேடி எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதியோர் காசு வாங்குறீங்களான்னாரு. மகளிர் காசு வாங்குகிறேன் சார், வாங்குகிறேன். அந்த நீங்கள் வீடு தேடி வந்து கொண்டாந்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா ஒரு ஆள் வரணும் போகணும், அது முடியாமல் வந்தது. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு கொஞ்சம் லைன் நிற்கணும், வெயில் அடிக்கும், கொஞ்சம் மயக்கமாக வரும். இப்போ அதெல்லாம் தேவையில்லைல்ல. அதனால் இப்போ ஐயோ வெயிலாக இருக்குன்னு போக முடியாது, யார் வாங்குறதுன்னு. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. வீடு தேடி வருதில்ல, ரொம்ப சந்தோஷம். மாத்திரை மருந்து கூட எனக்கு வீடு தேடி வருது, ரொம்ப சந்தோஷம். மாற்று சக்தி அன்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என கூறி மதுரையில் நடைபெறவுள்ள தவேக 2வது மாநாட்டிற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முத்தமிழையும் சங்கம் வைத்து வளர்த்த மதுரையில் தங்கள் கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயக போரில் அவர்களை வென்று தமிழக மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நமது குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்வதுதான் இந்த மாநாடு என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன்வைத்து நடப்பதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலம் அதிர மாநாட்டிற்கு தயாராவோம் என்றும், மாற்று சக்தி நாமன்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரே போனாலும் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு 12வது நாளாக அவர்கள் போராட்டம் நடத்தினர். தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டதை கண்டித்தும் பணி நிரந்தரம் கோரியும் NULM திட்டம் மூலம் வழங்கப்பட்ட தூய்மை பணியை தொடரவும் அவர்கள் வலியுறுத்தினர். எங்களுக்கு என்ன NULM ஸ்டாப்பா? நாங்கள் இதே பணியில் 31ஆம் தேதி எந்த பணியில் இருந்தோமோ அதே பணியில் எங்களை தொடர விடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதை விட்டுட்டு கார்பெண்டர் கண்டக்காருக்கு நீங்கள் துணையாக நின்னா அப்போ மக்களுக்காக யார் துணையாக நிற்கிறது? உறுதியாக நிற்கிறோம். மழை வந்தாலும் புயல் வந்தாலும் இடி வந்தாலும் நாங்கள் கலையிற மாதிரி இல்லை. எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லா கட்சியிலேருந்து தான் வராங்க, எல்லாம் வந்து தொழிற்சங்கத்திலேருந்து தான் வராங்க. ஆனால் நீங்கள் ஏன் வரமாட்டேன்றீங்க? கடுமையாக பேசுகிறீங்க, மிரட்டலுக்கு ஆளாகிறீங்க, கவுன்சிலரை விட்டு எங்களை மிரட்டுறீங்க. அப்போ இந்த சம்பளத்திலே கொடுக்குறேன், எல்லா சலுகையும் கொடுக்குறேன்றப்போ எங்களை NULM இருக்க விடுங்க. 15 வருஷம் உழைப்பு எங்களை ஏன் தொல்லை பண்ணுறீங்க? இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். எங்கள் உயிரே பிரிஞ்சாலும் சரி, என்னதான் போனாலும் சரி, இடி விழுந்தாலும் சரி, துப்பாக்கி எடுத்து சுட போறீங்களா? அரெஸ்ட் பண்ணி புழல் ஜெயிலில் வைக்க போறீங்களா? வைங்க, தாராளமாக நாங்கள் போகிற ரெடி. நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா எங்களுக்கு எங்கள் பக்கம் வாங்க. நீதி கேட்டு உட்கார்ந்த நியாயம் செய்யுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக தமிழக அரசு செயல்படுவதை போன்ற போலி தோற்றம் கட்டமைக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் கோரி தூய்மை பணியாளர்கள் சென்னையில் 12 நாட்களுக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குறுக்கிட்ட தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஆதரவாக இருப்பதாகவும் அவர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவதைப் போன்ற போலி தோற்றம் கட்டமைக்கப்படுவதாகவும் வாதிட்டார். தொடர்ந்து மனுவில் சில குறைபாடுகள் இருப்பதாக பதிவுத்துறை தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி, தினம்தோறும் முறையீடு செய்தால் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என எச்சரித்தார். கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க தீர்மானத்தை ஏற்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் இருந்து கடந்த பிப்ரவரியில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்ததால் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் மாநிலங்களவையில் ஏற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மக்களவையிலும் ஏற்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். மேலும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். இந்த குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த்குமார், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்தர் மோகன் ஸ்ரீவஸ்தவா மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் PV ஆச்சாரியா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு தனது அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கும் என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் தகாத உறவுக்கு தடையாக இருந்த பிள்ளைகளை கொன்ற வழக்கில் தண்டனையை எதிர்த்து குற்றவாளி அபிராமி மேல்முறையீடு செய்துள்ளார். காஞ்சிபுரம் மகளிர் சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரியும் சாகும் வரை விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அபிராமியின் மனுவுக்கு பதில் அளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானையுடன் செல்ஃபி எடுக்க முயன்று தாக்குதலுக்கு உள்ளான நபர் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டுள்ளார். பந்திப்பூர் சாலையில் நின்றிருந்த யானையுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற நபரை காட்டு யானை விரட்டி சென்று தாக்கியது. இந்நிலையில் கர்நாடக வனத்துறையினர் சம்பந்தப்பட்ட நபரான நஞ்சன்கூடு பகுதியைச் சேர்ந்த பசவராஜ் என்பவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். இதனிடையே தாக்குதலுக்கு உள்ளான நபர் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டுள்ளார். அசாம் மாநிலம் கோக்ரஜார் பகுதியில் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். முழங்கால் அளவிற்கு மேல் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியேறி சிலர் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். வீட்டை விட்டு வெளியேற மனமில்லாத ஒரு சிலர் குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி அவதியடைந்துள்ளனர். அமெரிக்காவின் வடமேற்கு நகரமான கலிஸ்பெல்லில் 2 சிறிய ரக விமானங்கள் ஓடுபாதையில் மோதிக்கொண்டதில் 2 லேசான காயமடைந்துள்ளனர். தரையிறங்கிய ஒரு விமானம் ஓடுபாதையில் மற்றொரு விமானத்தில் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் விமானங்கள் தீப்பிடித்து எரியும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூலி படம் வெற்றி பெற வேண்டி இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். ரஜினி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான கூலி திரைப்படம் வரும் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வருகை தந்த லோகேஷ் கனகராஜ் அக்னி தீர்த்த கடற்கரை மற்றும் கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிவிட்டு சுவாமி தரிசனம் செய்தார்.